cuties, welcome to Python for Toddlers Advanced series. So previous video la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா operator function னா என்ன, accumulate function னா என்ன, அதை எப்படி நம்ம Pythonல implement பண்றதுங்கறத சின்ன examples மூலமா நாம வந்து பார்த்திருந்தோம். So previous video பார்க்காம யாராவது straight அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இப்ப பார்த்துட்டு இருக்க வீடியோ நீங்க பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் நாம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் தெளிவாவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். சோ லிஸ்ட் அப்படின்னா என்னங்கிறது உங்க எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். சோ லிஸ்ட்ங்கிறது ஒன் ஆஃப் தி டேட்டா டைப். அதை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்ல நம்ம அதை டினோட் பண்ணுவோம். சோ உள்ள வந்துட்டு எந்த மாதிரி கேரக்டர்ஸ் வேணாலுமே நம்ம அதுல வந்துட்டு கொடுக்கலாம். சே ஃபார் an எக்ஸாம்பிள் ஒரு இன்டிஜர் நம்பர் கொடுக்கலாம், இல்ல ஒரு ஸ்ட்ரிங் ஒரு சிங்கிள் கேரக்டரா நீங்க வந்துட்டு கொடுக்கலாம், இல்லாட்டி ஒரு குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு வேர்டா நீங்க வந்துட்டு கொடுக்கலாம், இல்ல ஒரு ஃப்ளோட் நம்பர் இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் நீங்க வந்துட்டு லிஸ்ட்டுக்குள்ள நீங்க வந்துட்டு பாஸ் பண்ணலாம். இதை வந்துட்டு நீங்க ஐட்ரேட் பண்ணி கூட நீங்க வந்துட்டு பிரிண்ட் பண்ணலாம். இல்ல என்டையரா வேணும் அப்படின்னா சோ பிரிண்ட் கொடுத்துட்டு இந்த லிஸ்ட்டுக்கு நீங்க வந்துட்டு L1 அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா பிரிண்ட் L1 அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு அது டைரக்டா பிரிண்ட் ஆகும். சோ இது எல்லாமே நம்மளுக்கு லிஸ்ட்டை பத்தி ஆல்ரெடி நம்மளுக்கு வந்துட்டு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ நம்ம புதுசா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்னா என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். சோ மெயினா வந்துட்டு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் நம்மளுக்கு எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நியூ லிஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும். சோ செகண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா நம்ம கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு அப்படின்னா இந்த லிஸ்ட்ல இருந்து ஒரு சர்டன் ஆபரேஷன்ஸ் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி அதை வந்துட்டு ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு அந்த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ரொம்பவே ஈஸியாவும் எலிகண்டாவும் நம்மளால யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சோ இதுதான் வந்துட்டு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனோட 3 பாயிண்ட். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் வச்சு நம்மளால ஒரு புது லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்க முடியும். எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய லிஸ்ட்டை வச்சுட்டு அதுல ஏதாவது ஒரு ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி ரிசல்ட்ஸ் நம்மளால எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறமேட்டு இது வந்துட்டு யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியாவும் பிளெக்சிபிளாவும் இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் லிஸ்ட் எப்படி இருக்கும்ங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். சோ L1 அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் கொடுத்துறேன். சோ உள்ள நான் ஃபர்ஸ்ட் என்ன தரேன்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்டிஜர் நம்பர் தரேன். அதுக்கப்புறம் டபுள் கோட்ஸ்குள்ள ஒரு சிங்கிள் கேரக்டர் நான் தரேன். அதுக்கப்புறமேட்டு டபுள் கோட்ஸ்குள்ள ஒரு வேர்டா நான் வந்துட்டு கொடுக்குறேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு ஃப்ளோட்டிங் நம்பர் நான் வந்துட்டு கொடுக்குறேன். சோ இப்போ இதை பிரிண்ட் பண்ணணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிஸ்ட் L1 அப்படின்னு கொடுத்தனா போதும் எனக்கு வந்து இது வந்துட்டு பிரிண்ட் ஆயிடும். சோ இதுதான் வந்துட்டு நார்மலா பைத்தான்ல ஒரு லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இப்படிதான் நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்ணும். சோ இது எல்லாமே நம்ம டீடைலா வந்துட்டு பைத்தான் ஃபார் டாட்லர் சீரீஸ்ல லிஸ்ட்னா என்ன, அதுல இருக்கக்கூடிய பில்ட் இன் மெத்தட்ஸ் என்ன நம்ம பார்த்திருக்கோம். சோ ஜஸ்ட் நான் ரிவைஸ் பண்றதுக்காக இந்த 2 லைன் நான் பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். சோ லிஸ்ட்னா என்னன்னே தெரியாம இருக்கீங்க அப்படின்னா சோ நீங்க ஃபர்ஸ்ட் லிஸ்ட்னா என்ன, அதோட டைப்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ ரொம்பவே கிளியரா உங்களுக்கு வந்துட்டு புரியும். ஓகே, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் வந்து எடுத்துக்கலாம். சோ இந்த எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்துட்டு நான் ரன் பண்றேன். சோ இந்த எக்ஸாம்பிள்ல இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு எம்டி லிஸ்ட் நான் வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்கேன், லெட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ஃபார் லூப் நான் வந்துட்டு யூஸ் பண்றேன். அதுக்கப்புறமேட்டு அந்த லெட்டர்ஸ் நான் வந்து பிரிண்ட் பண்றேன். சோ இந்த ப்ரோக்ராம்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டை வந்துட்டு நான் வந்துட்டு கொடுப்பேன் இன்புட்டா. எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எம்டி லிஸ்ட் நான் வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த எம்டி லிஸ்ட்டுக்குள்ள எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி தனித்தனியா எனக்கு வந்துட்டு லெட்டர்ஸ் வந்துட்டு எனக்கு வந்து ஸ்பிளிட் ஆயிட்டு வரணும். அதாவது H தனியா, U தனியா, M தனியா, A தனியா, N தனியா எனக்கு வந்துட்டு வரணும். சோ இதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் லூப் யூஸ் பண்றேன். சோ ஃபார் எக்ஸ் இன் ஹியூமன் அப்படின்னு என்னோட ஸ்ட்ரிங் நான் வந்து இந்த இடத்துல கொடுத்துட்டேன். சோ கொடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா letters dot append x அப்படின்னு நான் வந்து சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல என்ன லெட்டர் எடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ங்கிறது ஹெச் தான் நம்மளுக்கு போய் ஃபர்ஸ்ட் வந்து எடுக்கும். எடுத்துட்டு உள்ள வரும். உள்ள வரும்போது என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா லெட்டர்ல அப்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். சோ அப்பெண்ட்ங்கிறது லிஸ்டோட ஒரு பில்ட் இன் மெத்தட். அப்பெண்ட் பண்ணுன்னு சொன்னா இந்த இடத்துல என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு போய் அதை வந்துட்டு அப்பெண்ட் பண்ணும். அப்ப எக்ஸ்ல என்கிட்ட ஆல்ரெடி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹெச்ங்கிறது இருக்கு. அதை எடுத்துட்டு போய் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெட்டர்ஸ்ல ஆல்ரெடி நான் வந்துட்டு ஒரு எம்டி லிஸ்ட் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இதுல ஹெச்ங்கிறது எனக்கு எடுத்துட்டு போய் ஆட் பண்ணும். சோ அடுத்த லூப் வந்து டைட்ரேட் ஆகும். அடுத்து என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா யூவை எடுத்துட்டு போகும். சோ யூவை எடுத்துட்டு போயிட்டு லிஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு அப்பெண்ட் பண்ணும். அடுத்து அதே மாதிரி எம் எடுத்துட்டு போகும். எம் எடுத்துட்டு போயிட்டு அப்பெண்ட் பண்ணும். அடுத்து ஏ எடுத்துட்டு போகும். ஏ எடுத்துட்டு போயிட்டு அப்பெண்ட் பண்ணும். அடுத்து என் எடுத்துட்டு போகும். என் எடுத்துட்டு போயிட்டு அப்பெண்ட் பண்ணும். இப்ப லாஸ்ட்ல நான் லெட்டர்ஸை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த லெட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஹியூமன்ங்கிறத தனித்தனியா நம்மளுக்கு ஸ்பிளிட் ஆகி வந்தது பாத்தீங்களா, இதை வந்து எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ இதுதான் நார்மலா லிஸ்ட் வச்சு நம்ம ஒரு பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஆபரேஷன். சோ இப்போ இதே கான்செப்ட எப்படி நாம லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் வச்சு பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, என்னோட கோட் நான் இந்த இடத்துல போட்டுட்டேன். சோ போட்டுட்டு நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாருங்க எனக்கு வந்துட்டு ப்ரீவியஸ் கோட் மாதிரி தான் எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஆனா இந்த இடத்துல பாருங்க நான் வந்துட்டு இத்தனை லைன்ஸ் நான் வந்து எழுதிருக்கேன். ஆல்மோஸ்ட் நான் வந்து 4 லைன் நான் இந்த இடத்துல கோட் எழுதிருக்கேன். ஆனா இந்த இடத்துல லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணி பாருங்க வெறும் 2 லைன் தான் நான் வந்து கோட் எழுதிருக்கேன். ஆனா அதே மாதிரி தான் எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஹியூமன்ங்கிறது இந்த மாதிரி தனித்தனியா வந்திருக்கு. இந்த இடத்துல ஹியூமன்ங்கிறது எனக்கு தனித்தனியா வந்திருக்கு. இதுதான் வந்துட்டு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். இந்த மாதிரி நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையுமே சுருக்கி ஒரே லிஸ்ட்டுக்குள்ள நம்மளால வந்துட்டு கம்ப்ரஸ் பண்ணி நம்மளால எழுத
முடியும். அதுதான் வந்துட்டு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. சோ லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதோட சின்டாக்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். சோ சின்டாக்ஸ்ல நம்மளுக்கு வந்துட்டு 2 பார்ட் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்பிரஷன்ங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட். அதுக்கப்புறமேட்டு நம்மளோட ஃபார் லூப் இருக்கும். சோ ஃபார் ஐ இன் அதுக்கப்புறமேட்டு இட்ரேட் ஆகுறது ஏதோ ஒன்று நம்ம இந்த இடத்துல கொடுத்துருப்போம். சோ ஃபார் ஐ இன் இட்ரபிள்ஸ் அப்படின்னு நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். சோ இந்த இடத்துல இந்த ஃபார் ஐ இன் இட்ரபிள்ஸ் இருக்கு பாத்தீங்களா. சோ இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு ஒன்னொன்னா இட்ரேட் நம்மளுக்கு வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த இடத்துல நம்ம அதோட எக்ஸ்பிரஷன் நம்ம வந்து கொடுத்துருப்போம். சோ இது வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ங்கிறதுனால இந்த இடத்துல இந்த ஸ்கொயர் பிராக்கெட் நான் வந்து போட்டிருக்கேன். சோ இதுதான் வந்து நான் இந்த இடத்துலயும் போட்டிருக்கேன் பாருங்க, ஸ்கொயர் பிராக்கெட், அதுக்கப்புறமேட்டு எக்ஸ், அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல இருக்கிறது என்னோட ஃபார் லூப். சோ ஃபார் லூப்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஹியூமன்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹெச் போய் எடுக்கும். சோ ஹெச் வந்துட்டு இந்த எக்ஸ்ல நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும். அது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா லெட்டர்ஸ்ல நம்மளுக்கு எடுத்துட்டு போய் இதே மாதிரி சேவ் பண்ணிடும். சோ அடுத்த லெட்டர் போகும், யூ எடுக்கும், அதே மாதிரி யூ, அதுக்கப்புறம் அடுத்து எம் எடுக்கும், அதுக்கப்புறம் ஏ எடுக்கும், அதுக்கப்புறம் என் எடுக்கும். சோ அதே மாதிரிதான் நம்மளுக்கு இந்த இடத்துல எக்ஸிகியூஷன் நடந்திருக்கு. சோ இப்படிதான் இதை வந்துட்டு நாம ஒரே லைன்ல போட்டிருக்கோம். இந்த இடத்துல நம்ம 2 லைன்ல போட்டதை நாம சுருக்கி இந்த மாதிரிதான் வந்துட்டு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ல ஒரு லைன்ல கொடுக்கணும். சோ இதுதான் வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனோட ஒரு சின்டாக்ஸ். சோ இந்த சின்டாக்ஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கலாம். அடுத்தடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே கிளியரா உங்களுக்கு வந்துட்டு புரியும். ஓகே, இப்போ வேற ஒரு கோட் போட்டிருக்கேன். சோ இப்போ நான் அதை ரன் பண்றேன். சோ இப்போ அதை ரன் பண்ணும்போது பாருங்க நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்கு. 1ல இருந்து 10 வரைக்கும் நம்பர்ஸ் பிரிண்ட் பண்றதுக்கு நான் வந்துட்டு கோட் வந்து எழுதிருக்கேன். சோ இது நம்ம ஜென்ரலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு லூப் தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். சோ ஃபார் ஐன்ங்கிறது கொடுப்பாங்க, நான் வந்துட்டு இந்த இடத்துல எக்ஸ் இன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சோ இந்த இடத்துல ஜஸ்ட் வேரியபிள் தான், எது வேணாலும் நம்ம வந்து கொடுக்கலாம். சோ எனக்கு வந்துட்டு 1ல இருந்து 11 வரைக்கும் 1ல இருந்து 10 வரைக்கும் எனக்கு நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகணும்ங்கிறதுக்காக இந்த இடத்துல ரேஞ்ச்ல 1ல இருந்து 11 வரைக்கும் நாங்கிற ஃபார் லூப் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்ணுவோம். சோ இந்த இடத்துல லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிரஷனை நம்ம வந்துட்டு முன்னாடியே போட்டுருவோம். சோ இது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ற ஃபார் லூப். சோ அந்த எக்ஸ்பிரஷனை நம்ம வந்துட்டு முன்னாடியே போட்டுருவோம். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரேஞ்ச் 1ல இருந்து 11 அப்படின்னா நம்மளுக்கு என்ன நம்பர்ஸ் இருக்கும், 1ல இருந்து 10 வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு நம்பர்ஸ் இருக்கும். சோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு அந்த நம்பர்ஸ் வந்துட்டு இருக்கும் 9, 10. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். சோ அது அந்த எக்ஸோட வேல்யூ வந்துட்டு இது வந்துட்டு ஃபெட்ச் பண்ணும். சோ இதே மாதிரி ஒன்னொன்னா நம்மளுக்கு எடுத்து நம்மளுக்கு அவுட்புட்ல இந்த மாதிரி 1ல இருந்து 10 வரைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஓகே, இதே இந்த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ல நம்மளால வந்துட்டு இஃப் எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்படி இஃப் கண்டிஷன் யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஓகே, இப்போ என்னோட கோட் நான் வந்துட்டு ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. சோ இப்போ லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ல நம்ம வந்துட்டு இஃப் மட்டும் யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. என்ன சின்டாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட எக்ஸ்பிரஷன் அந்த எக்ஸ்பிரஷனை கொடுத்துடும். அதுக்கப்புறமேட்டு ஃபார் எக்ஸ்பிரஷன் இன் இட்ரபிள்ஸ் அந்த இட்ரபிள்ஸ் நம்ம தரணும் பாத்தீங்களா. சோ அந்த இட்ரபிள்ஸ் நம்ம வந்துட்டு அடுத்து கொடுத்துடணும் இந்த இடத்துல. அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல நம்மளோட இஃப் கண்டிஷனை நம்ம வந்துட்டு கொடுக்கணும். சோ இந்த இடத்துல 3 பேராமீட்டர்ஸ் டோட்டலா இருக்கும். அதுதான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் நம்மளோட எக்ஸ்பிரஷன் இந்த இடத்துல கொடுத்திருக்கேன், அதுக்கப்புறமேட்டு ஃபார் லூப் கொடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் என்னோட இஃப் கண்டிஷனை இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். சோ இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஞ்ச் 1ல இருந்து 11 வரைக்கும் எடுத்திருக்கும். அதாவது 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எடுக்கும். சோ 1ல இருந்து 10 வரைக்கும் எந்தெந்த நம்பர்ஸ் எல்லாமே மாடுலோ 2 பண்ணும்போது எனக்கு 0 வருதோ அந்த நம்பர் மட்டும் எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் வந்து கமாண்ட் லைன் வந்து தரேன். சோ என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 1,11 கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்மளோட இஃப் கண்டிஷன் நம்ம கொடுக்கணும். சோ இஃப் எக்ஸ் மாடுலோ 2 ஈக்குவல்ஸ் 0. சோ எப்பப்பெல்லாம் எக்ஸ் மாடுலோ 2 பண்ணும்போது ஈக்குவல்ஸ் 0 வருதோ இது எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து ட்ரூ ஆகுதோ அப்பப்பெல்லாம் மட்டும் எனக்கு அந்த வேல்யூஸை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். சோ அப்போ 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய ஈவன் நம்பர்ஸ் மட்டும் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். சோ அதனாலதான் நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் இந்த மாதிரி வந்திருக்கு. சோ இதுவே வந்துட்டு நாம ஆட் நம்பர் வேணும்னாலும் நம்ம அதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணலாம். இந்த இடத்துல எக்ஸ் மாடுலோ 2 பண்ணும்போது நாட் ஈக்குவல்ஸ் டு 0வா இருந்தது அப்படின்னா அது எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு ஆட் நம்பர்ஸ். சோ அதனால இந்த இடத்துல நாட் ஈக்குவல்ஸ் டு 0ங்கிற கண்டிஷன் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா எப்பப்பெல்லாம் இந்த கண்டிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு ட்ரூ வருதோ அந்த வேல்யூஸ் மட்டும் நம்மளுக்கு வந்துட்டு எடுக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1 மாடுலோ 2 இஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு 0வா அப்படின்னு பார்க்கும். இந்த கண்டிஷன் நம்மளுக்கு ட்ரூ ஆகுது. சோ அதனால 1 நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. அடுத்து 2 மாடுலோ 2 நாட் ஈக்குவல்ஸ் டு 0ன்னு பார்க்கும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். சோ இதை பிரிண்ட் பண்ணாது. அடுத்து 3 மாடுலோ 2 நாட் ஈக்குவல்ஸ் 0வா அப்படின்னு பார்க்கும். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். ட்ரூ ஆகிறதுனால நம்மளுக்கு 3 இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த லூப் வந்து நம்மளுக்கு நடந்திருக்கு. சோ இப்போ இந்த ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்த மாதிரி நாம 2 இஃப் கண்டிஷன்ஸ் கூட கொடுக்கலாம். அது எப்படி கொடுக்கறதுன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம்.
ஸோ இந்த கோட் நான் ரன் பண்றேன். ஸோ இந்த கோட்ல நான் வந்துட்டு என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் நான் வந்துட்டு 100 வரைக்கும் நான் வந்துட்டு நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். அப்ப 100 வரைக்கும் நான் நம்பர்ஸ் எடுக்கும்போது இந்த இடத்துல கண்டிஷன் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 100 வரைக்கும் எடுக்கிற நம்பர்ஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு 2ஆல டிவைட் பண்ணும்போதும் எனக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டா டிவைட் ஆகணும். அப்புறம் 5ஆல டிவைட் பண்ணும்போதும் எனக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டா டிவைட் ஆகணும். ஸோ எப்பப்பெல்லாம் இந்த ரெண்டு கண்டிஷனும் எனக்கு வந்துட்டு ட்ரூ ஆகுதோ அப்ப மட்டும் எனக்கு அந்த நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்னோட லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் நான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஸோ என்ன சொல்லியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, ஒய்ங்கிற ஒரு வேரியபிள் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமே என்னோட ஃபார் லூப்ல ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் நான் கொடுத்திருக்கேன் 100 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு இஃப் கண்டிஷன் நான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன், அதுக்கப்புறம் இது வந்து என்னோட செகண்ட் இஃப் கண்டிஷன். அந்த ஒய் அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் எடுக்கும் இல்லையா, அந்த நம்பர் வந்துட்டு மாடுலோ 2 ஈக்குவல்ஸ் 0வா இருக்கும்போது, அதுக்கப்புறமேட்டு மாடுலோ 5 பண்ணும்போது ஈக்குவல்ஸ் 0வா இருக்கும்போது, அதாவது இந்த கண்டிஷனும் ட்ரூ ஆகணும், இந்த கண்டிஷனும் ட்ரூ ஆகணும். ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவா இருக்கும்போது மட்டும் அதை பிரிண்ட் பண்ணு அப்படின்னா இந்த இடத்துல கண்டிஷன் எழுதியிருக்கேன். அதனாலதான் நம்மளுக்கு வந்துட்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 அண்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 மட்டும் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம இஃப் யூஸ் பண்ற மாதிரி இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் எழுத முடியும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஸோ இந்த கோட் நான் ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் நான் வந்துட்டு இந்த ஃபார் லூப்ல நான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நான் ரெண்டு கண்டிஷன்ஸ் செக் பண்றேன். ஒன்னு வந்துட்டு இஃப் கண்டிஷன், இன்னொன்னு வந்துட்டு எல்ஸ் கண்டிஷன் நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ இந்த இடத்துல ஃபார் லூப் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் நான் ரேஞ்ச்ல எடுத்திருக்கேன். இதை நான் இஃப் எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்றேன். சோ இஃப்ல என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இப்போ எடுத்திருக்கிற நம்பர் வந்துட்டு 4 விட பெருசா இருந்தது அப்படின்னா அந்த நம்பரை அப்படியே பிரிண்ட் பண்ண சொல்லி சொல்றேன். அப்படி இல்ல அந்த நம்பர் வந்துட்டு 4 விட பெரிய நம்பரா இல்ல அப்படின்னா என்ன பண்ண சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அந்த எக்ஸோட ஒரு நம்பரை நான் வந்துட்டு சேர்த்து பிரிண்ட் பண்ண சொல்லி சொல்றேன். சோ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கும்போது நம்மளுக்கு எக்ஸ்ங்கிறத பிரிண்ட் பண்ணும். சோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது அந்த எக்ஸோட ஒரு நம்பரை சேர்த்து வந்து பிரிண்ட் பண்ணும். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1ங்கிற நம்பர் எடுக்கும். சோ 1 இஸ் கிரேட்டர் தென் 4 அப்படின்னு பார்க்கும். கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். சோ 1ஓட 1 ஆட் பண்ணி 2ங்கிற நம்பர் நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்ல வரும். அடுத்து வந்துட்டு 2 இஸ் கிரேட்டர் தென் 4 அப்படின்னு பார்க்கும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். சோ அப்ப 2ஓட 1 ஆட் பண்ணிட்டு 3ங்கிற அவுட்புட் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். அடுத்து 3 இஸ் கிரேட்டர் தென் 4 அப்படின்னு பார்க்கும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. அப்ப 3ஓட 1 ஆட் பண்ணி 4ங்கிற அவுட்புட் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். அடுத்து 4 இஸ் கிரேட்டர் தென் 4 அப்படின்னு பார்க்கும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. சோ 4ஓட 1 ஆட் பண்ணிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல 5ங்கிறது பிரிண்ட் ஆகுது. அடுத்து வந்துட்டு 5 இஸ் கிரேட்டர் தென் 4 அப்படின்னு பாக்குது. கண்டிஷன் ட்ரூ ஆகுது. அப்போ 5ங்கிற நம்பரே நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து 6 இஸ் கிரேட்டர் தென் 4 அப்படின்னு பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ ஆகுறதுனால 6ஏ நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். அடுத்து 7 இஸ் கிரேட்டர் தென் 4 ன்னு பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ ஆயிட்டு 7 பிரிண்ட் பண்ணும். அடுத்து 8 இஸ் கிரேட்டர் தென் 4 ன்னு பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ ஆயிட்டு 8 பிரிண்ட் பண்ணும். அடுத்து 9 இஸ் கிரேட்டர் தென் 4 ன்னு பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ ஆயிட்டு 9 பிரிண்ட் பண்ணும். அடுத்து 10 இஸ் கிரேட்டர் தென் 4 ன்னு பார்க்கும். சோ கண்டிஷன் ட்ரூ ஆயிட்டு நம்மளுக்கு 10ங்கிற நம்பர் பிரிண்ட் பண்ணிடும். சோ எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுதோ அப்ப இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். எப்பெல்லாம் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்ப நம்மளுக்கு எல்ஸ்ல இருக்க பார்ட் எக்ஸிக்யூட் ஆயிட்டு அதோட ஒரு நம்பர் ஆட் பண்ணி நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். சோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு இஃப் எல்ஸ் கண்டிஷன் நம்ம வந்து கொடுக்கணும். சோ இதோட சின்டாக்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ்ங்கிற எக்ஸ்பிரஷன் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இஃப்ல தரக்கூடிய கண்டிஷன்ஸ் நீங்க கொடுக்கணும். அதுக்கப்புறம் எல்ஸ்ல தர வேண்டிய கண்டிஷனை கொடுக்கணும். அதுக்கப்புறமேட்டு உங்களோட அந்த ஃபார் லூப் தருவீங்கல்ல அதை வந்து நீங்க இந்த இடத்துல கொடுக்கணும். சோ இதுதான் வந்துட்டு இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சின்டாக்ஸ். சோ இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இதே மாதிரி இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணி. சோ அந்த கோட் நான் போட்டிருக்கேன். சோ போட்டுட்டு நான் ரன் பண்றேன். பாருங்க, ரன் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு அவுட்புட் இந்த இடத்துல கரெக்டா வந்திருக்கு. சோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு நம்பர் வந்துட்டு 2ஆல டிவைட் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஈவன் எழுத சொல்லியிருக்கேன். 2ஆல டிவைட் ஆகல அப்படின்னா ஆட்ங்கிறத எழுத சொல்லியிருக்கேன். சோ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ரேஞ்ச்ல நம்ம வந்துட்டு கொடுப்போம் பாத்தீங்களா. சோ அந்த ரேஞ்ச் நான் வந்துட்டு 10 வரைக்கும் கொடுத்திருக்கேன். சோ 10 வரைக்கும் கொடுக்கும்போது நம்மளுக்கு 0ல இருந்து 9 வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு எடுத்துக்கும். சோ 0ல இருந்து 9 வரைக்கும் எடுக்கும்போது நம்மளுக்கு 0 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 0 எடுக்கும். சோ 0 கண்டிஷன் செக் பண்றதுக்கு இந்த இடத்துல ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் எல்ஸ் கண்டிஷன் கொடுத்திருக்கேன். சோ இஃப் கண்டிஷன் ட்ரூவா இருந்தது அப்படின்னா ஈவன்ங்கிறத பிரிண்ட் பண்ணும். இல்ல அப்படின்னா எல்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஆட்ங்கிற கேரக்டர் நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். சோ ஃபர்ஸ்ட் 0 இருக்கும். 0 மாடுலோ 2 ஈக்குவல்ஸ் 0. சோ கண்டிஷன் ட்ரூ ஆயிட்டு ஈவன் பிரிண்ட் ஆயிருக்கு 0க்கு. அடுத்து 1 வந்துட்டு ஆட். சோ ஆட்னு பிரிண்ட் ஆயிருக்கு. சோ 2 வந்துட்டு ஈவன். சோ ஈவன் பிரிண்ட் ஆயிருக்கு. 3 ஆட்னு பிரிண்ட் ஆயிருக்கு. 4க்கு ஈவன், 5க்கு ஆட், 6க்கு திரும்ப ஈவன், 7க்கு ஆட், 8க்கு வந்துட்டு ஈவன், 9க்கு வந்துட்டு ஆட் அப்படின்னு நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி இஃப் எல்ஸ் கண்டிஷன் கூட நம்மளால லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ல கொடுக்க முடியும்.
ஸோ லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல 3 சின்டாக்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெறும் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் மட்டும் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த ஃபார் ஐட்டம்ஸ் வச்சு இட்ரபிள்ஸ் கொடுப்பீங்க பாத்தீங்களா, அது நீங்க வந்து கொடுத்துக்கலாம். நீங்க வந்துட்டு இஃப் கண்டிஷன்ஸ் நீங்க தரீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துடணும், அதுக்கப்புறமேட்டு ஃபார் ஸ்டேட்மெண்ட்ல இந்த இட்ரபிள்ஸ் கொடுத்துடணும், அதுக்கப்புறமேட்டு உங்களோட இஃப் கண்டிஷனை நீங்க வந்துட்டு பாஸ் பண்ணணும். அடுத்து தேர்ட் வந்துட்டு இஃப் எல்ஸ் கண்டிஷன் ரெண்டும் தரீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் இருக்கணும், அதுக்கப்புறமேட்டு உங்களோட இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும், அதுக்கப்புறமேட்டு எல் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும், அதுக்கப்புறமேட்டு தான் உங்களோட அந்த ஃபார் லூப் அந்த இட்டர்வல்ஸ் நீங்க வந்து கொடுத்துருக்கணும். சோ இதுதான் நீங்க லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 3 சின்டாக்ஸ். சோ நார்மலா இருந்தது அப்படின்னா எக்ஸ்பிரஷன், அதுக்கப்புறம் ஃபார் லூப், அதுக்கப்புறம் இஃப் ஸ்டேட்மெண்டா இருந்தது அப்படின்னா எக்ஸ்பிரஷன், ஃபார் லூப், அதுக்கப்புறமேட்டு இஃப் கண்டிஷன். இஃப் எல்ஸ் ரெண்டும் யூஸ் பண்றீங்க அப்படின்னா எல்ஸ் எக்ஸ்பிரஷன், இஃப் கண்டிஷன், எல்ஸ் கண்டிஷன், அதுக்கப்புறமேட்டு ஃபார் லூப். சோ இந்த ஃபார்மேட்ல நீங்க வந்துட்டு போடணும். ஸோ லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் எதுக்காக நம்மளுக்கு மெயினா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட ரெடியூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரே லைன்ல நம்ம எழுதுறதுக்காக நம்மளுக்கு வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். ஆனா இது ரொம்ப ஈஸியா இருக்குங்கிறதுக்காக ஒரே லைன்லயே பெருசா நம்ம லைன் எழுதிட்டே கோடு எழுதிட்டே போனோம் அப்படின்னா அது நம்மளுக்கு வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி மினிமமா நம்மளுக்கு டக்குன்னு யூசர் பார்க்கும்போது புரியுற மாதிரி இந்த மாதிரி மினிமமா வச்சுக்கிறது ரொம்பவே அட்வைசபிள். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமா லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் என்ன, அது வந்து எதுக்காக நம்மளுக்கு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் ஆகுது, லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் இல்ல அப்படின்னா ஒரு ப்ராப்ளமே ஒரு கோட நம்ம வந்துட்டு எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவோம், லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் இருந்ததுன்னா எவ்வளவு ஈஸியா எக்ஸிக்யூட் பண்ணுவோம்ங்கிறது கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிளஸ் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ல எப்படி வந்துட்டு ஒரு நார்மல் எக்ஸ்பிரஷன், இஃப் வச்சு ஒரு எக்ஸ்பிரஷன், அப்புறம் இஃப் எல்ஸ் வச்சு ஒரு எக்ஸ்பிரஷன் போடுறதுங்கிறது ரொம்பவே கிளியராகவும் டீடைல்டாகவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங். பை பை.